ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, கண்ணு சுத்தி இருக்கிற அந்த கருவளையம் போறதுக்கு என்னென்ன டிப்ஸ் இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு கண்ணுக்கு கீழ இருக்கிற அந்த கருவளை எதனால வருது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நாம ரொம்ப நேரம் தூங்காம இருக்கிறது. தூக்கம் கம்மியா இருந்தா கூட வரும். செகண்டு அதிக நேரம் மொபைல் யூஸ் பண்றது, டிவி பார்க்குறது இதனாலயும் வரும். 3வது ஸ்ட்ரெஸ்ஸு நெறையா இருந்தாலும் வரும். 4வது தண்ணீ ரொம்ப கம்மியா குடிக்கிறதுனாலயும் வரும். 5வது விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்தாலும் வரும். 6வது ஜெனடிக்ஸ் நம்மளோட ஃபேமிலில யாருக்காவது இருந்தா அதனால கூட வரும். ஸோ இத குறைக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நல்ல தூக்கம். ஒரு நாளைக்கு 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கணும். இதுதான் முக்கியமான சொல்யூஷன். செகண்டு வெள்ளரிக்காய் ஸ்லைசஸ். வெள்ளரிக்காய் சில்லுன்னு இருக்க வெள்ளரிக்காய் எடுத்து கண்ணு மேல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 10, 15 நிமிஷம் கழிச்சு அத எடுத்துருங்க. எடுத்து வாஷ் பண்ணிருங்க. இந்த மாரி பண்ணீங்கன்னா, டார்க் சர்க்கிள்ஸ் ரெட்யூஸ் ஆகும். கூலாவும் இருக்கும் கண்ணு. அடுத்தது பொட்டேட்டோ ஜூஸ், உருளைக்கிழங்கு ஜூஸு. இது உருளைக்கிழங்கு ஜூஸ் எடுத்து அது கண்ணு மேல அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு வாஷ் பண்ணிருங்க. இப்படி பண்ணீங்கன்னா, அந்த டார்க் சர்க்கிள்ஸ் குறைஞ்சிட்டே வரும். அடுத்தது டீ பேக். கிரீன் டீ இல்லன்னா பிளாக் டீ. என்ன பண்ணணும், இந்த கிரீன் டீ இல்ல பிளாக் டீ அந்த பேக்க ஃப்ரிட்ஜில வச்சு நல்லா கூல் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கண்ணு மேல ஒரு 10 மினிட்ஸ் வச்சு வச்சு எடுங்க. இல்ல கண்ணு மேல அப்படியே வைங்க. வச்சீங்கன்னா, அந்த பஃபினஸ் அப்புறம் அந்த கண்ணு டார்க்னஸ்ஸா இருக்கிறது குறையும். அடுத்தது அலோவேரா ஜெல். இது நைட் டைம்ல அப்ளை பண்ணி கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டீங்கன்னா, ஸ்கின் நல்லா ஹீல் ஆகும். அடுத்தது தண்ணி நெறைய குடிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்கின் ஹைட்ரேஷனுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 லிட்டர் குடிங்க. கம்பல்சரி வெயில் காலத்தில. இல்லன்னா 2 1/2லேருந்து 3 லிட்டர் கம்பல்சரியா குடிக்கணும். அடுத்தது பாதாம் ஆயில் மசாஜ். இது எப்படின்னா, நைட் டைம்ல ஒரு 2, 3 ட்ராப் பாதாம் ஆயில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கண்ண சுத்தி லைட்டா மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு காலையில எழுந்துச்சு கழுவிடுங்க. கழுவுனீங்கன்னா, கிராஜுவலா டார்க் சர்க்கிள்ஸ் அப்படியே குறைஞ்சிட்டே வரும். ஸோ, இதில நம்ம முக்கியமா தவிர்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேட் நைட்ல ரொம்ப நேரம் முழிச்சுட்டு இருக்கிறத நம்ம பண்ணக்கூடாது. அடுத்தது ஸ்க்ரீன், மொபைல் அது டிவி இதெல்லாம் நெறையா பார்க்கக்கூடாது. ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமா சாப்பிடக்கூடாது. இன்னொரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க. அண்டர் ஐ கண்ணுக்கு கீழ கூட யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்கன்னா, அது இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதே மாரி விட்டமின் சி அண்ட் இ இந்த ரிச் ஃபுட்ஸ் இருக்கிறத சாப்பிடுங்க. எதில இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சுல இருக்கு, கேரட்ல இருக்கு, நட்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் சாப்பிடுங்க. ரிசல்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஒரு 2, 3 வாரத்திலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ, இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க கண்ணுக்கு கீழ இருக்கிற டார்க் சர்க்கிள் சீக்கிரம் குறையும். ஸ்கின் நல்லா க்ளோவா இருக்கும். ஸோ, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஃபாலோ பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.